அன்பு நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய வாசகங்களின் அடிப்படையில், குறிப்பாக முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகங்களின் அடிப்படையிலே எனது சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். முதல் வாசகத்தில் கடவுள் யோனாவை நினிவே நகருக்கு அனுப்புகின்ற அந்த காட்சியையும், நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அழைக்கின்ற காட்சியையும் நாம் பார்க்கின்றோம். முதல் வாசகத்தில் நாம் கேட்பது போல, யோனாவின் அந்த தூதுரையை கேட்ட நினிவே மக்கள் மனம் திரும்புகின்றார்கள். இயேசுவும் தனது பணி வாழ்வை மனம் திரும்புங்கள் என்ற செய்தியோடு ஆரம்பிக்கின்றார். எனவே இன்றைய சிந்தனைக்காக மனம் திரும்புதல் என்பதை நாம் நிச்சயமாக கருப்பொருளாக எடுக்க முடியும். அதுபோலவே அழைத்தல் பற்றியும் இன்று நாம் சிந்திக்க முடியும். கடவுள் யோனாவை ஒரு பணிக்காக அழைக்கின்றார். அதுபோலவே இயேசுவும் தன் சீடர்களை தன் பணி வாழ்வில் பங்கு கொள்ள அழைக்கின்றார். எனவே அழைப்பு என்பதும் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருப்பொருளாக இருக்க முடியும். இன்று நான் அழைத்தல் பற்றி சிந்திக்கவே உங்களை அழைக்கின்றேன். அதுவும் குறிப்பாக அழைக்கப்படுவது யார், கடவுள் எத்தகைய மக்களை அழைக்கின்றார் என்பது பற்றி நாம் சிந்திப்போம். அழைக்கப்படுபவர்கள் யார் என்ற கேள்விக்கு பதில் பல உண்மையான ஆழமான செய்திகளே நமக்கு தரும். முதல் வாசகத்தில் நாம் யோனாவை பார்க்கின்றோம். யோனா இறைவாக்கினர், இஸ்ராயேலில் இருக்கின்றார். இஸ்ராயேல் நாட்டுக்கு இறைவாக்கு உரைக்க அவர் அழைக்கப்படவில்லை. இன்னொரு நாட்டுக்கு இறைவாக்கு உரைக்க அழைக்கப்படுகின்றார். அது அசீரியா நாடு. நாடு என்று சொல்வதோடு ஒரு பேரரசு. அதன் தலைநகர் நினிவே. நினிவேக்கு செல் என்று ஆண்டவர் பணிக்கிட்டார். இஸ்ராயேலின் மிகப்பெரிய எதிரி என்று சொன்னால் அந்த காலகட்டத்திலே நினிவே மக்கள், அசீரிய மக்கள். அசீரியாவின் மேற்கு பக்கமாக அமைந்துள்ள இஸ்ராயேல் நாடு தொடர்ந்து அசீரியாவால் தாக்கப்பட்டு வந்தது. பல்வேறு போர்கள், யுத்தங்கள். ஒரு காலகட்டத்திலே அசீரியர்கள் படையெடுத்து வந்து இஸ்ராயேலை உலக வரைபடத்திலிருந்தே இல்லாதபடிக்கு துடைத்து விட்டார்கள். அத்தனை பேரையும் நாடு கடத்தி அசீரியாவுக்கு கொண்டு சென்றார்கள். இது நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு எதிரி நாட்டுக்குத்தான் கடவுள் யோனாவை அனுப்புகின்றார். இதை எப்படி பார்ப்பது என்றால், 2ஆம் உலக யுத்த நாட்களிலே ஹிட்லரை பார்த்து ஒரு யூதன் நீ அழிந்து போவாய் என்ற ஒரு செய்தியை சொல்ல அனுப்பப்பட்டால் அந்த யூதன் திரும்பி வர முடியுமா என்ன? அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடவுள் யோனாவை ஒரு இக்கட்டான சூழலில் மாற்றி வைக்கின்றார். இனி என்ன செய்தியை சொல்ல வேண்டும் என்று பார்த்தால், இனி 40 நாட்களில் நினிவே வீழ்த்தப்படும், அழிந்து போகும் என்ற செய்தியை சொல்ல வேண்டும். யோனா பார்க்கின்றார், இது வேலைக்காக. கடவுளிடமிருந்து தப்பித்து செல்ல திட்டமிடுகின்றார். நினிவே இஸ்ராயேலுக்கு கிழக்கு பக்கமாக இருக்கின்றது. அவர் இருந்த இடத்திற்கும் நினிவேக்கும் வெறும் 550 மைல் தொலைவுதான். ஆனால் இவர் எதிர் திசையிலே மேற்கு பக்கமாக ஸ்பெயின் நாட்டின் தெற்கு பகுதியிலே இருக்கின்ற தார்ஷிஸ் என்ற பட்டணத்துக்கு கப்பல் இருக்கின்றார். அது 2500 மைல் தொலைவு. யோனாவை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. கடவுளின் மக்கள் என அழைக்கப்பட்ட இஸ்ராயேலுக்கு தொல்லை கொடுத்து வந்த ஒரு மக்கள் கூட்டம், அந்த கூட்டத்தை கடவுள் அழிக்க நினைக்கின்றார். அழித்துதான் போகட்டுமே, இதில் நாம ஏன் அதை போய் சொல்ல வேணும்? ஆனால் கடவுள் அவர்கள் அழிந்து போவதை விரும்பவில்லை. யோனாவின் அந்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகின்றார். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு சில செய்திகளை சொல்லுகின்றன.
முதலாவதாக, கடவுளுடைய மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது இஸ்ராயல் மக்கள் மட்டும் அல்ல. நினிவே மக்களும் கடவுளுடைய மக்கள் தான். அவர்கள் அழிந்து போவதை கடவுள் விரும்பவில்லை. எனவே இஸ்ராயல் மக்கள் பக்கமே கடவுள் இருந்து கொண்டிருக்கின்றார் என்ற அந்த கணிப்பு, யோனாவின் அந்த கணிப்பு தவறாக போகின்றது. நினிவே மக்கள் மனம் திரும்புகின்றார்கள். இஸ்ராயல் மக்கள் பல நேரங்களிலே கடவுளை விட்டு அகன்று போன காலகட்டங்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நினிவே மக்கள், இந்த அசீரிய மக்கள் யோனாவின் அந்த எச்சரிக்கையை உள்வாங்கி மொத்தத்திலே அந்த நாடு முழுவதும் மனம் திரும்புகின்றது. எனவே கடவுள் எல்லா மக்களையும் அன்பு செய்கின்றார் என்ற அந்த புதுமையான கடவுள் இந்த நாட்டுக்கு தான் சொந்தம் என்று எந்த ஒரு மனிதனும் சொந்தம் கொண்டாடாதபடி எல்லாரும் கடவுளுடைய மக்கள் என்ற அந்த செய்தியை இது நமக்கு சொல்லுகின்றது. இரண்டாவதாக, அனுப்பப்படுகின்ற மனிதர்கள் யார் என்றால் அது ஒரு எதிரியாக கூட இருக்கலாம். யோனா அசிரியர்களுக்கு எதிரி, அல்லது யோனாவுக்கு அசிரியா ஒரு எதிரி. அந்த எதிரி கூட அழிந்து போகக்கூடாது, அவர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்று யோனாவுக்கு கடவுள் உணர்த்துகின்றார். பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள், உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் இன்று இந்த நிகழ்ச்சியிலும் நிறைவேறுவதை நாம் பார்க்கின்றோம். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை அழைக்கின்ற அந்த காட்சி இடம்பெறுகின்றது. சீமோனும் அவர் சகோதரர் அந்திரேயாவும் மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை அழைக்கின்றார், என் பின்னே வாருங்கள். அதுபோல சற்று அப்பால் சென்று செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் மீன்பிடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றார். அவர்களையும் ஆண்டவர் அழைக்கின்றார். இவர்கள் எல்லோரும் தங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, படகு, வலை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகின்றார்கள். இவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் மீனவர்கள் என்று நமக்கு புரிகின்றது. ஆனால் அதையும் தாண்டி இவர்கள் கலிலேயர்கள். கலிலேயாவை சார்ந்த இவர்களை மையமாக கொண்டு இயேசு ஒரு இயக்கம் கட்டுகின்றார் என்பதுதான் இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். கலிலேயா என்பது யூதேயாவிலிருந்து அப்பால், யூதேயா, சமாரியா, அதற்கு மேல் வடக்கு பகுதியிலே இருக்கின்ற ஒரு பகுதி. யூதேயா என்பதுதான் எருசலேமை தன்னகத்தை கொண்டது. புனித ஆலயம் எருசலேமில் இருந்தது. யூதேயாவில் தான் சமய உணர்வுள்ள கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுகின்ற சமய பற்று உள்ள மக்கள் வாழ்கின்ற இடம். கலிலேயா என்பது சற்று முரட்டுத்தனமான குணம் படைத்த மக்கள் வாழ்கின்ற இடமாகத்தான் நற்செய்தி நூல்களிலே நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய பேச்சே சற்று வித்தியாசமாக இருக்கும். அந்த பேச்சை வைத்தே கண்டுபிடித்து விடலாம் இவர்கள் கலிலேயர்கள் என்று. எனவே நீயும் கலிலேயனா என்று சொல்லுகின்ற அந்த பேச்சு வழக்கு அவர்கள் எந்த அளவுக்கு சமூகத்திலே கடைமட்டத்தில் இருந்தார்கள் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. இப்படிப்பட்ட சமூகத்தின் விளிம்புகளில் வாழுகின்ற ஒரு இனக்குழுவில் இருந்துதான் ஆண்டவர் இயேசு தன் இயக்கத்தை கட்டுகின்றார். இனி இவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் திறமை வாய்ந்தவர்கள். மீன்பிடி தொழில் என்பது மிகச்சிறந்த ஒரு தொழிலாக, அதில் நிபுணத்துவம் பெற்ற மக்களாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். இனி கலிலேயா என்பது புரட்சியாளர்களின் மண். அங்கிருந்துதான் புரட்சிகள், ரோமைக்கு எதிராக நடந்த அத்தனை கிளர்ச்சிகளும் கலிலேயாவைத்தான் மையமாக கொண்டிருந்தன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு எங்கிருந்து தொடங்குகின்றார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இயேசு யாரை அழைக்கிறார் என்பதிலிருந்தே இயேசுவின் நிலைப்பாடு, இயேசுவின் சமூக பார்வை, இயேசுவின் இலக்கு மக்கள் யார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இவர்கள் சமூகத்தின் மையத்தில் வாழ்கின்ற மக்கள் அல்ல.
விளிம்பு நிலையில் வாழ்கின்ற மக்கள். சமூகத்தில் புனிதர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, சமூகத்திலே கலகக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். சமூக அக்கறை கொண்டு சமூகத்தை நேசிக்கின்ற மனிதர்கள் இவர்கள். எனவேதான் இயேசு இவர்களை தன் சீடர்களாக அழைக்கின்றார். இன்றும் புனிதர்களை அல்ல, மனிதநேயம் கொண்ட மக்களை, மனிதர்களை இயேசு அழைக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே யோனாவுக்கு கற்றுக் கொடுத்த கடவுள் இன்று நமக்கும் கற்றுத்தருகின்றார். சமூகத்தின் மையங்களில், சமூகத்தின் அதிகார வட்டாரங்களில் சஞ்சரிக்கின்ற மக்களில் அல்ல இயேசு கடவுள் வசிப்பது, வாழ்வது. சாதாரண மக்கள் வழியாக, விளிம்பு நிலையில் வாழுகின்ற மக்கள் வழியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பது இயேசுவின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது. எனவேதான் சமூகம் ஒதுக்கிவிட்ட பிறவினத்தார் வாழ்கின்ற கலிலேயாவிலிருந்து தன் சீடர்களை அழைக்கின்றார், மாற்றத்துக்கான விதையை விதைக்கின்றார். நன்றி.